சிதைவுள்ள வாழ்வு செயலிழப்பு மற்றும் இடுப்பெலும்பு முறிவால் அவதியுற்ற 76 வயதான விவசாயிக்கு ஹைபிரிட் சிகிச்சை. மேம்பட்ட மருத்துவ சிகிச்சைக்காக பிரபலமாக அறியப்படும் காவேரி மருத்துவமனை தமிழ்நாட்டின் மயிலாடுதுறையை சேர்ந்த 76 வயதான ஒரு முதிய நோயாளிக்கு 2 மருத்துவ செயல்முறைகளை ஒரே நேரத்தில் வெற்றிகரமாக மேற்கொண்டதன் வழியாக மற்றும் ஒரு சாதனையை நிகழ்த்தியிருக்கிறது. எனக்கு வயது இப்போது 76. நான் மயிலாடுதுறை மாவட்டம் மன்னிப்பள்ளம் கிராமத்திலிருந்து எங்கள் காவேரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்துள்ளேன். நான் ஒரு மேல்நிலை பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்ற பிறகு கிராமத்திற்கு சென்று விவசாயம் செய்து கொண்டிருக்கிறேன். 2013 எனக்கு இருதய கோளாறு சற்று ஏற்பட்டு அதற்கு அறுவை சிகிச்சை செய்து மைக்கேல் வால் மாற்றப்பட்டது. அதற்கு பிறகு கிராமத்திற்கு சென்று நல்ல முறையிலே செயல்பட்டு கொண்டுதான் இருந்தேன். ஆனால் ஒரு ஆண்டு அல்லது 2 ஆண்டுகளுக்கு முன்பு சற்று மாடிப்படி ஏறுவதில் சிரமம் இருந்தது. திரும்பவும் அந்த மைக்கேல் வால் சுருக்கம் ஏற்பட்டு திரும்பவும் அதனை சரி செய்ய வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறியதால் இந்த காவேரி மருத்துவமனை இந்த புதிய முறையில் பலூன் டைப் ஹாஸ்பிட்டலை ஆபரேஷன் செய்தீங்களா, ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி இல்லை என்று சொல்லியிருந்தார். அதன்படி செய்யலாம் என்கின்ற போது ஒரு நாள் வீட்டில் நடந்து கொண்டிருக்கிற போது தவறி கீழே விழுந்து என்னுடைய இடது காலில் இடுப்பு எலும்பு பகுதியில அந்த பந்துக்கிண்ண மூட்டு என்று சொல்வார்கள், இந்த பந்துக்கிண்ண மூட்டுல விரிசல் ஏற்பட்டு அதனால் வலி ஏற்படுது. அதனால் திரும்ப அதே இங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க எலும்பு முறிவு ஏற்பட்டதால் முன்னமே செய்ய வேண்டிய, அதாவது ஹார்ட் ஆபரேஷன் செய்து எலும்பு முறிவு சிகிச்சை செய்வதா, எலும்பு முறிவு சிகிச்சை செய்துவிட்டு ஹார்ட் ஆபரேஷன் செய்வதா என்று நிலை ஏற்பட்ட பொழுது இருக்கிற மருத்துவர்கள் இரண்டையும் ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் ஒரே டேபிள்ல செய்ததுதான் சொன்னாங்க. அதுக்கு ஹைபிரிட் ட்ரீட்மெண்ட் இன்னும் சொன்னாங்க இருக்கு. அதுபடி அவர்கள் 12ஆம் தேதி எனக்கு சிகிச்சை செய்து எனக்கு மருத்துவம் செய்து முடித்துவிட்டார்கள். நான் இப்பொழுது இந்த அறுவை சிகிச்சை செய்த பிறகு மிகவும் நலமாக உள்ளேன். காவேரி மருத்துவமனையில் மருத்துவர்களும் சிறந்த முறையிலே அவ்வப்போது வந்து காலையில் ஒரு முறை மாலையில் ஒரு முறை வந்து சிறப்பான முறையில் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகளை நானும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். விரைவில் குணமடைய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. குணமடைந்து விட்டேன், இருந்தாலும் அடுத்தடுத்து நடப்பதற்கான வாய்ப்புகள் விரைவிலே கிடைக்கும் என்று நினைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் அனந்தராமன், மூத்த இருதய நிபுணர், ஆழ்வார்பேட் காவேரி ஹாஸ்பிட்டல். டாக்டர் முகுந்த், மூத்த எலும்பு முறிவு நிபுணர். டாக்டர் மகேஷ், மெடிக்கல் சூப்பரிண்டென்ட் காவேரி ஹாஸ்பிட்டல் ஆழ்வார்பேட். இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் இன் இந்தியா ஹைப்ரிட் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்கிறது. ஹைப்ரிட் அப்படின்னா பாதி வந்து ஆப்ரேஷன் இல்லாமல் டிரான்ஸ்கெத்திட் வழியாக பண்ணுறது, பாதி வந்து ஆப்ரேஷன் வழியாக பண்ணுறது. அந்த ப்ரொசீஜர் பற்றி பேசுகிறதுக்கு தான் இன்றைக்கி இது பண்ணியிருந்தோம். ஒரு 76 வயசு ரிட்டையர்டு ஹெட் மாஸ்டர் இப்போ வந்து ஃபார்மிங் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு வந்து ஹார்ட் ஆப்ரேஷன், லெஃப்ட் சைடில் மைட்ரல் வால் ஆப்ரேஷன் 2013 பண்ணி இப்போ அந்த வால் வேலை செய்யலைன்னு சொல்லி திரும்ப ஆப்ரேஷன் பண்ணுறது ரிஸ்க் அதிகம், ரைட் சைட் ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்றதுனால டிரான்ஸ்கெத்திட்டர் கால் வழியாக போயிட்டு புது வால் வைக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருந்தோம். அந்த சமயத்தில் ஊருக்கு போன போது கீழே விழுந்து இந்த கால் எலும்பு முறிவு வந்துருச்சு. அப்போது திரும்ப வந்தபோது ஸ்கேன் பண்ணி பார்த்தா ரைட் சைட் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருந்தது, 130 to 150. இப்போ அனஸ்தீசியா ரிஸ்க் ரொம்ப அதிகம்னு சொல்லிவிட்டு கார்டியாலஜிஸ்ட், ஆர்த்தோபெடிக்ஸ், அனஸ்தெட்டிக்ஸ், கிரிட்டிக்கல் கேர் எல்லோரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஹைப்ரிட் காவேரி ஹாஸ்பிட்டலில் ஹைப்ரிட் லேப் இருக்கிறதுனால ஒரே ப்ரொசீஜராக கால் வழியாக போயிட்டு அந்த மைட்ரல் வேல்வின் வேல் புது வேல் வச்சுட்டு அப்போவே சேம் அனஸ்தீசியாவில் அவங்க ஹிப் ரீப்ளேஸ் பண்ணாங்க. இது மாதிரி பண்ணுறது சிங்கிள் ஸ்டேஜில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா. அது பண்ண உடனே ஒரு 2 to 3 ஹவர்ஸில் பேஷண்ட் அனஸ்தீசியாவிலேருந்து எடுக்க முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் காலையில் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. செகண்ட் டே மொபிலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நல்லா இருக்காங்க. 3rd day 4th day டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு நல்லா இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அந்த இருக்க பேஷண்ட்ஸ்க்கு ஏஜ் இஸ் நாட் எ கட் ஆஃப். எனி சார்ட் ஆஃப் வால்வ் டிஸ்ஃபங்க்ஷன் இப்போ ஆப்ரேஷன் இல்லாமல் கால் வழியாக போயிட்டு புது வால்வ் வைக்க முடியும். அதோடு அசோசியேட்டடாக மற்ற ப்ராப்ளம் இருக்கும்போது அந்த ஹைப்ரிட் ஆப்ரேட்டிங் ரூம் இருக்கும்போது டிரான்ஸ்கெத்திட்டர் அண்ட் சர்ஜரி ரெண்டுமே சேர்ந்து பண்ண முடியும். அதுக்கான வாய்ப்பு இப்போதைக்கு தமிழ்நாட்டில் காவேரி ஹாஸ்பிட்டல் ஆழ்வார்பேட்டில் மட்டும்தான் இருக்குது. சின்சியர் தேங்க்ஸ் டு மேனேஜ்மெண்ட், டாக்டர் அரவிந்தன் செல்வராஜ், our co-founder Dr. Manivannan, as well as all the support team and orthopedic team and critical care team. Without their support இந்த மாதிரி ஒரு அவுட்கம் இந்த ஹை ரிஸ்க் பேஷண்ட்டில் கொடுக்க முடியாது. தேங்க்யூ.
லேட்டஸ்ட் டெக்னாலஜி மூலிமா இந்த மாதிரி பண்ண முடியும். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இவருக்கு வந்து ஒரே ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்குது நம்மளுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு. திரும்பி எதுவுமே எடுக்க பண்ணியாது. அதனால் த பெஸ்ட்டு என்ன அவைலபிளோ, என்ன லோவஸ்ட்டு காம்ப்ளிகேஷன் என்ன இருக்குமோ அதுதான் அவர் கொடுத்துருக்கு. அதான் டூவல் மொபிலிட்டி டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏர்லியர் மூமெண்ட்ஸ் ஆரம்பிச்சிடலாம். ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட்ஸும் ஜாஸ்தி இருக்கும். அவர் வரப்பில் போய் கீழே இறங்குறது, ஏறுறது, எந்த டைப் ஆஃப் மூமெண்ட்ஸ் ஆனாலும் டிஸ்லொகேஷன்றது இருக்கிறதுலே கம்மியானது இந்த ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்டில் தான் இருக்குது. அதனால தான் இதை சூஸ் பண்ணோம். அதேமாதிரி ஹைப்ரிட் லேபில் வந்து சாரும் இப்போ டாக்டர் ஆனந்தராமன் சாரும் இப்போ இது பண்ணனால இது பெரிய ப்ரொசீஜர், ஆல்மோஸ்ட் 6 to 7 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம திரும்பிலாம் ப்ரொசீஜர் எடுக்க முடியாது. ஒரே ப்ரொசீஜரில் த பெஸ்ட் என்ன கொடுக்க முடியுமோ அதுதான் இவருக்கு பண்ணியிருக்கு. அண்ட் அட் ப்ரெசென்ட் இஸ் வாக்கிங் வெல். ப்ராபப்ளி ஜனவரிக்கு நல்லா நடந்து வரப்புக்கு போக ஆரம்பிச்சிருவாருன்னு எதிர்பார்க்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.